மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுன காரணத்துக்காக மட்டுமே விபத்து காப்பீட்டை நிராகரிக்க முடியாது அப்படின்னு கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் ஆல்கஹால் இருந்துச்சு என்பது மட்டும் போதாது. அந்த ஆல்கஹாலுடைய அளவு அப்படிங்கிறது வண்டியை ஓட்டியவருடைய சுயநினைவை பாதிச்சு விபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நிரூபரிக்கப்படணும் அப்படின்னுமே அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி விரிவாக விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. எதிர்பாராத விதமாக எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உதாரணமாக வண்டியில் போகும்போது எதிர்பாராத விதமாக விபத்து நடந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு இழப்பீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் பலர் இன்சூரன்ஸ் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக எதிர்பாராத விதமாக விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டா அந்த இழப்பில் இருந்து அவங்க குடும்பம் அவ்வளவு சீக்கிரம் மீள முடியாது. இன்னொரு பக்கம் ஒருத்தரோட வருமானம் தான் அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற சூழல்ல ஒருவேளை இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் பணம் அந்த குடும்பத்துக்கு ஓரளவு நிம்மதியை தரும். ஆனால் எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை கட்டியிருந்தாலும் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கிட்ட இருந்து கிளைம் ஈஸியாக கிடைச்சிடாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நிராகரிக்கத்தான் பார்க்குறாங்கங்கிறது மக்களோட கோபமாக இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சமீபத்திய தீர்ப்பு இன்சூரன்ஸ் நிறுவனங்களை ஆட்டம் காண செய்திருக்கு. வெறுமனே மது குடித்துவிட்டு ஒருவர் வாகனம் ஓட்டினார் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குங்க. முதல்ல இந்த வழக்கோட விவரத்தை நாம் பார்த்து விடலாம். கேரளாவில், அதாவது கேரள அரசாங்கத்தில் நீர்ப்பாசனத்துறையோட ஊழியராக வேலை செய்து வந்தவர் ஷிபு அப்படிங்கிறவர் 2009 தன்னுடைய பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எதிரே வந்த ஒரு சுற்றுலா பஸ் மீது மோதிய விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டார். கேரளாவில் அரசு ஊழியர்களுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இவருக்கு இருந்திருக்குங்க. இதனால் ஷிபுவின் மனைவி என்ன பண்ணுறாங்க, தன் கணவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இன்சூரன்ஸ் கிளைம் கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் அவர் மது போதையில் வண்டி ஓட்டியதுனால தான் விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி கிளைம் கொடுக்க முடியாதுன்னு நிராகரிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன் சொல்லுவாங்க இல்லையா, கொச்சியில் குறை தீர்ப்பு அமைப்பில் முறையீடு செய்கிறாங்க. அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் 7 லட்சம் ரூபாயை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டுட்டாங்க. ஆனாலும் கூட சம்பந்தப்பட்ட அந்த காப்பீட்டு நிறுவனம் கேரள உயர்நீதிமன்றத்தில் இது பற்றி வழக்கு தொடர்ந்துச்சு. விசாரணையில் விபத்து நடந்தப்போ ஷிபு மது குடிச்சிருந்தாரு, அவரோட ரத்தத்தில் மது கலந்திருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி மருத்துவ அறிக்கையை இன்சூரன்ஸ் நிறுவனம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுதுங்க. அந்த மருத்துவ அறிக்கையில் என்ன தெரியுமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த வாகனம் ஓட்டி விபத்தில் உயிரிழந்தவர் இருக்கார் இல்லையா ஷிபு, அவருடைய ரத்த மாதிரியில் 100 மில்லி லிட்டர் ரத்தத்தில் 154.79 மில்லிகிராம் எத்தில் ஆல்கஹால் இருந்ததா சோதனை முடிவுகள் சொல்லுது. மோட்டார் வாகன சட்டப்படி 1988 பிரிவு 185 கீழ் இது குற்றம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இது 5 மடங்கு அதிகம்னு அந்த அறிக்கையில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 2022 ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி காப்பீடு குறைதீர்ப்பு அமைப்போட உத்தரவை உறுதி செஞ்சார். ஆனாலும் கூட விடாப்படியாக 2023 டிவிஷன் பெஞ்சில் அந்த நிறுவனம் முறையீடு செஞ்சுது. இதில் தான் இப்போ நீதிமன்றம் ரத்த பரிசோதனை அறிக்கையின் ஆதாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு காப்பீடு கொடுக்க முடியாதுன்னெல்லாம் நிராகரிக்க முடியாது. ரத்தத்தில் ஆல்கஹால் இருந்தது என்பது மட்டுமே போதாது, அது வண்டியை ஓட்டியவரின் சுயநினைவை பாதித்து விபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்ததுன்னு நிரூபிக்கப்படணும்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. மது போதை அப்படிங்கிறது விபத்துக்கு நேரடியான ஒரு காரணமாக இருந்தால் மட்டுமே காப்பீடு தொகை வழங்குவதை நிராகரிக்கலாம்னு அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நேரத்தில் நம்மிடையே மருத்துவர் செந்தில்குமார் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த தீர்ப்பின் விவரங்கள் குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இந்த தீர்ப்பின் படி பார்த்தா மது குடிச்சிருந்தாலும் ஒருத்தரால் பாதுகாப்பாக வண்டி ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா எப்படி? இல்ல, அது கண்டிப்பா அப்படி புரிஞ்சுக்க முடியாதுங்க. மது குடிச்சிட்டு போகும்போது அவங்க கோஆர்டினேஷன், அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்களோட பேலன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகும். பட் இதுல கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க தெளிவா அப்படின்னா, இது சேஃப்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் ஒருத்தர் வந்து மது குடிச்சிட்டு போறாருன்ற காரணத்தினால மட்டும் கிளைம்ஸை டினை பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு போலீஸ் எவிடன்ஸ், அது மதுதான் காரணமா இருந்ததுக்கு போதுமான காரணங்களை வந்து நம்ம லாயர்ஸோ இல்ல வந்து போலீஸோ சப்மிட் பண்ணா மட்டும்தான் அந்த கிளைம் ரிஜெக்ட் பண்ண முடியும். பிளட்ல ஆல்கஹால் இருக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு டினை பண்ணக்கூடாதுன்றத கோர்ட் ரூலிங் சொல்லியிருக்கு. பிளட் ஆல்கஹால் குடிச்சிட்டு போறது வந்து சேஃப் கிடையாது. அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, மோட்டார் வாகன சட்டத்துல ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னாவே கிளைம் டினை ஆயிடும். இப்ப இந்த ரூலிங்க்கு அப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருந்தாலும் அதுக்கு பூஜிதமான வந்து எவிடன்சஸ் வந்து போலீஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணா மட்டும்தான் அந்த கிளைம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்.
சார், இப்போ மது போதை அப்படிங்கிறது தவறு தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அந்த மது போதை குடிக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் வந்து நிதானம் இழந்து அவர் வந்து விபத்தை ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல அதுதான், அதுக்கு வந்து பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் ஒன்னு இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போலீஸ்ல செக் பண்றாங்க இல்லைங்க, ரோட்ல போகும்போது இந்த பிரெத் அனலைசர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரேஞ்சஸ் இருக்கு. 0.3 லெவல் வரைக்கும் வந்து அலோட். ஆக்சுவலா 0.3 mg/100 ml மேல போகும்போது ஒருத்தர் சுயநினைவு எடுத்து மத்தவங்களுக்கு அது வந்து ஆபத்தா அமையக்கூடிய லெவல்ல இருக்காருன்றது வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு அவங்களோட த்ரெஷ்ஹோல்ட் லெவல் வந்து வேற லெவலா இருக்கும். சோ அதனால அந்த பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், அவங்களோட விட்னஸஸ், ஆக்சுவலா ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு போயிருக்காரா, மத்தவங்களுக்கு ஆபத்து தர மாதிரி வண்டியை ஓட்டியிருக்காங்களான்றத அனாலிசிஸ் பண்ணி தான் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும்ன்றத ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. சார், வண்டியை ஓட்டியவரோட சுயநினைவை பாதிச்சு அதனால தான் விபத்து ஏற்பட்டதுன்றதை 100% முழுமையா நிரூபிக்கணும்னு கோர்ட் சொல்லுது. இது எப்படி சாத்தியமாகும்? அதான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிரெத் அனலைசர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா லீகல் லிமிட் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 30 mg/100 ml. எனிதிங் அபோவ் திஸ் லிமிட் ஆக்சுவலா கேன் பி கன்சிடர்ஸ் அவர் வந்து ஆல்கஹால்ல தான் இருந்திருக்காருன்றது. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து விட்னஸஸ், ஆக்சிடென்ட்டோட டைமிங், ரேஷ் டிரைவிங் பண்ணாரா, எராட்டிக் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருந்ததான் கேமரால அனலைஸ் பண்ணி அவர் வந்த ரூட்டை பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு எராட்டிக்கா ஓட்டியிருக்காருன்றது பார்க்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் எவிடன்சஸ், இப்போ இந்த ஷிபு கேஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் எவிடன்சஸ், அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அவருக்கு முன்னாடி நைட் எடுத்திருக்காரா இல்ல நீ காலையில எடுத்திருக்காரா, இது மாதிரி நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ஆல்கஹால் வந்து பிளட்ல இருக்குதுன்றதை மட்டும் வச்சு கிளைமை டினை பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த ரூலிங் சொல்லுது. ஆக்சுவலி சார், இப்ப மது குடித்தவருடைய உடம்புல எத்தனை மணி நேரங்களுக்கு அந்த அதிகபட்ச ஆல்கஹால் அளவு நீடிக்கும் சார்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி அண்ட் த டியூரேஷன் சார். ஆக்சுவலா இப்போ ஒருத்தர் வந்து நிறைய குவான்டிட்டி வந்து ஷார்ட் டியூரேஷன்ல எடுக்கிறான் போது அது உடம்புல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேர் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்துட்டே இருக்காங்கன்னும் போது அதோட பிளட் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் இன்டேக். அது வந்து டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஒரு 24 hours வரைக்கும் உடம்புல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா யூரின்லயும் ஸ்வெட்லயும் தான் அது வெளியில வரும். அது கம்ப்ளீட்டா வெளில வரதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 hours to 24 hours ஆயிடும் உடம்புல இருந்து வெளில வரது. சார், பொதுவாகவே ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேசஸ் எல்லாத்துலேயுமே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இப்படி தான் டீல் பண்ணுதா? எடுத்த உடனே கிளைமை வந்து நிராகரிக்கிறாங்களா? ஆமா சார், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னாவே மோட்டார் வெஹிக்கல் சட்டம் படி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எந்த क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த ரூலிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா if alcohol is present but did not cause the death அப்படின்னா claim possible. ஆல்கஹால் உடம்புல இருக்கு பட் அது மட்டும் காரணமா இல்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அப்படின்னா கிளைம் வந்து பாசிபிள் அப்படின்றது மட்டும் தான் வந்து சொல்லுது. பட் இது வந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து கிளைமை ரிஜெக்ட் பண்ணணும். எடுத்த உடனே ஒரு ஆல்கஹால் இருக்குது உடம்புல அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த ரூலிங் சொல்ல வருது நம்மளுக்கு. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களே, அடுத்ததாக நுகர்வோர் ஆர்வலர் திரு சங்கர் அவர்களும் நம்மிடையே இணைகிறார் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், உங்களுடைய சுருக்கமான பார்வை என்ன சார் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும்? இல்ல, இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சாதாரண மக்களுக்கான ஒரு விடிவு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பெரிய அவங்க சிபுவோட மனைவி வந்து பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த சட்ட போராட்டத்தினுடைய விளைவு தான் இந்த தீர்ப்பு. ஏன்னா அவங்க முதல்ல அவங்க ஆக்சிடென்ட் நடந்த உடனே போராடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வருது. இப்போ டிவிஷன் மேக்கிங் போனதுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதை பொறுத்தளவுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து அவங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆல்கஹாலுடைய தன்மையின் அதிகரித்ததனால் இந்த விபத்து ஏற்பட்டு அதனால் அவர் மரணமடைந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. அதனாலதான் வந்து நம்ம வந்து இதை உறுதி செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இது வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஏன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் இறந்து விடுகிறார், ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பம் எவ்வொரு ஒரு கஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள் என்பது முக்கியம். ஆகவே இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு வந்து ஒரு எளிய மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அநீதி இழைக்கும் போது சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவருக்கே சட்ட ரீதியாகவும் தீர்வு கிடைக்கலாம். இது கேஸ் டு கேஸ் மாறுபடும். ஆனால் அதெல்லாம் விதிவிலக்கு தான். அதுக்காக மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறது சரி என்று அர்த்தம் கிடையாது. நடப்பு 2025ஆம் ஆண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் மது போதையில் வாகனத்தை ஓட்டியதாக 59,084 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கானவங்க இறக்குறாங்க. விலை மதிப்பில்லாத உயிர்கள். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் மோட்டார் வாகன சட்ட
மோட்டார் வாகன சட்ட பிரிவு 185 படி முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அல்லது 6 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இரண்டாவது முறை இதே குற்றத்தில் ஒருவர் ஈடுபட்டால் 15,000 ரூபாய் வரை அபராதமும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.